வணக்கம். போர் தொடங்கி 21 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த 21 நாட்களில் கடந்த 24 மணி நேரம் மிகவும் சீரியஸாக மாறியது. மிகவும் டேஞ்சரஸாக மாறியது. இந்த போருக்கான இம்பாக்ட் மிடில் ஈஸ்ட்ல மட்டுமல்ல, இந்த இம்பாக்ட் இந்தியா வரை, பாகிஸ்தான் வரை, ஐரோப்பிய நாடுகள் வரை, ஒட்டுமொத்த உலகத்தில் இந்த போர் அதற்கான தாக்குதல் பரவியுள்ளது. எந்த அளவில் இந்த 24 மணி நேரத்தில் நடந்த தாக்குதல், அந்த எஸ்கலேஷன் ஒட்டுமொத்த உலகத்தையே தன் வசப்படுத்தி விட்டது என்கிற ஒரு மிக டேஞ்சரஸான சீரியஸான சிச்சுவேஷனை இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்பு எடுத்துக்காட்ட போகிறேன். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதனை மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை எழுதிவிடுங்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். எப்படி இந்த போர் இந்த நிலைக்கு வந்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, ஈரான் ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை கொடுத்தார்கள், மிக தெளிவான எச்சரிக்கை. எங்களுடைய ஆயில் ரிஃபைனரி, எண்ணெய் கிணறுகள் மீது நீங்க தாக்குதலை நடத்தினீர்கள்னா பதில் தாக்குதல் எங்கள் தரப்பிலிருந்தும் வரும். இந்த பதில் தாக்குதல் கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது வரும் என்கிற அந்த எச்சரிக்கை. இஸ்ரேல், அமெரிக்கா இரண்டு பேருக்குமே இந்த எச்சரிக்கை, இந்த வார்னிங் நன்றாகவே புரிந்தது. ஆனால் கூட வேணும்னே இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஈரான்ல இருக்கக்கூடிய சவுத் பார்ஸ் என்கிற இந்த இடம், உலகத்தின் மிக பெரிய ஆயில் ஃபீல்டில் இது ஒன்று. வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஆயில் ஃபீல்டில் இந்த தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதல் நடந்த அடுத்த நிமிடமே ஈரான் சரண்டர் ஆகி விடுவார்கள் என்று இவர் நம்பினார்கள். ஆனால் ஈரான் ரெட்டாலியேட் செய்தது. இப்போ டொனால்ட் ட்ரம்ப், நான் கோபத்தில் இருக்கிறேன், இஸ்ரேலுக்கு பாடத்தை கற்பித்துக் கொடுவேன், இஸ்ரேல் இதற்கு மேல் ஈரான் மீது பாம் போடக்கூடாது என்கிற ஏராளமான விஷயத்தை எடுத்து வைத்தால் கூட டொனால்ட் ட்ரம்ப் பொய் பேசி வருகிறார் என்கிற விஷயம் வெளிப்படையாக தெரிகிறது. அதை பற்றி மிகவும் ஆழமாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். இன்னொரு பக்கம், கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது நடந்த தாக்குதலுக்கு பின்பு எந்த அளவில் ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்துடைய எக்கனாமி மிகப்பெரிய ஆபத்தில் போய் சிக்கியிருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, கல்ஃப் நாடுகள் எடுத்து வைக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன, குற்றச்சாட்டு என்ன? ஈரான் நெய்பரிங் நாடுகள் மீது தாக்குதலை நடத்துகிறது. இது மிகவும் கண்டிக்கப்படக்கூடிய விஷயம். ஆனால் இதே இடத்தில் இஸ்ரேல் எதற்காக தாக்குதல் நடத்தினார்கள், அமெரிக்கா எதற்காக தாக்குதல் நடத்துகிறது என்கிற எந்த விதமான கண்டனத்தையும் அவர்கள் தெரிவிப்பதல்ல. இந்த இடத்துல நீங்க பாருங்க, சவுதி அரேபியாவுடைய அராம்கோடைய எக்ஸாக்ட் ரிஃபைனரி மீது ஒரு மிக பெரிய தாக்குதல் நடந்தது. ரெட்டாலியேஷன் தாக்குதல் பை ஈரான். இது மட்டுமல்ல, உலகத்தின் மிகப்பெரிய LNG ரிஃபைனரி பிளான்ட் கத்தர்ல இருக்கு, இங்கேயும் ஒரு தாக்குதல் நடந்தது. சவுதி அரேபியாவில் அங்க இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி மீது தாக்குதல் நடந்தது. குவைத்தில் இருக்கக்கூடிய 2 ஆயில் ரிஃபைனரிகள் மீது இந்த தாக்குதல் நடந்தது. அபுதாபியிலும் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரிகள் மீது தாக்குதல் நடந்தது. இந்த ரிஃபைனரிகளை பற்றி நீங்க கொஞ்சம் புரிந்து கொண்டீர்கள்னா, ஒரு நாள், 2 நாள் அல்ல 10 நாட்களில் இதை சரி பண்ணி மறுபடியும் ஆக்டிவேட் செய்ய முடியாது. ஒவ்வொரு ரிஃபைனரியும், தாக்கப்படக்கூடிய ரிஃபைனரிகளை மீண்டும் ஒரு முறை இயக்குவதற்காக குறைஞ்சபட்சம் 5 ஆண்டுகள் பிடிக்கும். 5 ஆண்டுகள் வரை அந்த ரிஃபைனரியில் எந்த விதமான ப்ரொடக்ஷனும் நடக்காது. அப்போ அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உலக நாடுகள் எந்த விலை கொடுத்து கச்சா எண்ணெய்களை வாங்க போறார்கள், கேஸை வாங்க போறார்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். யூரோப் கேஸ் பிரைஸ்
ஈரான்ல இஸ்ரேலுடைய தாக்குதல் அந்த பார்ஸ்ல நடந்த அடுத்த நிமிடமே ஐரோப்பிய நாடுகளில் கேஸ் பிரைஸ் 30% உயர்ந்திருக்கிறது. 30%. இன்னைக்கு வெளிவரக்கூடிய ரிப்போர்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த தாக்குதல் நடந்த அடுத்த நிமிடமே க்ரூட் ஆயிலுடைய பிரைஸ் பர் பேரல் $140 தாண்டிவிட்டது. $100 இருந்த க்ரூட் ஆயில் நேற்று கார்த்தால நான் பார்த்தேன் $110. இப்போ நான் பார்க்கிறேன் $140. This is what the impact is. LNG prices 30% ஓவர்நைட் டர்ன் அவுட் ஆகியிருக்கிறது யூரோப்ல. இந்தியாவில் வரக்கூடிய இந்த கத்தர்ல இருந்து மட்டுமே வரக்கூடிய கேஸ் 40%, 40%. அப்போ இந்தியாவிலும் கேஸ் விலை ஏறுமா ஏறாதா? நிச்சயமாக ஏறும். இரவோடு இரவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் பிரைசஸ் உடைய நிலையம் கொஞ்சம் பாருங்கள். நேற்று இரவிற்குள்ள 12 ட்ரில்லியன் ரூபாய் சென்செக்ஸ்ல இருந்து காணாமல் போய்விட்டது. 2400 சென்செக்ஸ் பாயிண்ட் கீழே இறங்கி இருக்கிறது. இந்த அளவில் இந்தியாவுடைய எக்கனாமியும் பாதிக்கப்பட்டது. இது மட்டுமல்ல, கடந்த 21 நாட்களாக எந்த அளவில் இந்த தாக்குதல், இந்த போர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகிறதோ அதற்கான உச்சகட்டத்தில் இன்னைக்கு நாம் நிற்கிறோம். ஈரானின் கேஸ் ஃபீல்டான, ஆயில் ஃபீல்டான சவுத் பார்ஸ், அங்க எப்படி இந்த தாக்குதல் நடந்தது அதை பற்றி இந்த பதிவில் நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். எவ்வளவு ப்ரூட்டலாக குளோபல் க்ரூட் ஆயில் பிரைஸ் அதிகரிக்க போகிறது, அதிகரித்து கொண்டிருக்கிறது, அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். இந்த போரிலிருந்து வெளிவருவதற்காக வழிகள் இருக்கா? கூடிய சீக்கிரம் இந்த போர் முடிவிற்கு வருமா? அதை பற்றி நீங்க பார்க்க போறீர்கள். ரியாலிட்டி, இந்த போருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன? நேதன்யாஹூ ட்ரம்ப் உடைய இந்த விரிசலுக்கான அந்த நாடகம் என்ன? அதையும் நீங்க பார்க்க போறீர்கள். கடைசியில் இந்த போரில் ஏற்படக்கூடிய செலவு யார் கொடுக்க போறார்கள்? எங்கிருந்து இந்த பணம் வரப்போகிறது? உங்களுடைய சட்டை பையிலிருந்து வரப்போகிறதா? நிச்சயமாக வரப்போகிறது. அனைத்தையுமே ஒவ்வொன்றாக பார்க்க போறீர்கள். ஆனால் இந்த மேஜர் எஸ்கலேஷன், இதை பற்றி முதலில் பார்த்து விடுங்கள். அட்டாக் ஆன் சவுத் பார்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உலக நாடுகளுக்கு, இந்தியாவிற்கு எவ்வளோ முக்கியம் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த இடத்தை நீங்க முக்கியமாக கவனமாக பார்க்க வேண்டும். சவுத் பார்ஸ் என்கிற இந்த இடம் குளோபல் வாருக்காக ஒரு லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸை உருவாக்கிவிட்டது. அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் அந்த முடக்கம் நடந்த போது ஏதோ 10 நாள் 20 நாள்ல பேச்சுவார்த்தை நடத்தும், சீஸ்ஃபயர் நடக்கப்படும். அதுக்கப்புறம் என்ன, மறுபடியும் ரிஃபைனரிஸ் அங்க மேனுஃபேக்சரிங் நடக்கும், மற்ற நாடுகளுக்கு இந்த ஆயில் கச்சா எண்ணெய் போய் சேரும். ஆனால் ப்ரொடக்ஷனையே இந்த போர் தாக்கி உள்ளது. இதற்கு மேல் அடுத்த 4-5 வருடத்திற்கு இந்த ப்ரொடக்ஷன் நடக்காத பட்சத்தில் என்ன நடக்கும்? ஒட்டுமொத்த உலகத்தோடைய குளோபல் எக்கனாமி பாதிக்கப்படும். இந்த போர் ஒரு ரீஜனல் போராக இல்லை, இது ஒரு குளோபல் போராக மாறிவிட்டது. சீஸ்ஃபயரை பற்றி நீங்க மறந்து விடுங்கள். சீஸ்ஃபயர் இன்னைக்கு நடந்தால் கூட இந்த போரிலிருந்து தப்பக்கூடிய நிலை இன்னைக்கு கிடையாது. ஏன்னா எல்என்ஜி மீதே இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் ஃபெசிலிட்டி மீது இந்த தாக்குதல் எவ்வளோ டேஞ்சரஸ் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, ஆயில் பிரைஸ் பார்ஸ் அட்டாக்கில் இருந்து அடுத்தடுத்த நிமிடம், ஒவ்வொரு நிமிடத்தில் ஒரு முறை அந்த ஆயில் பிரைஸ் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்த அமெரிக்கா மீடியா ஹவுசஸ்கள் டொனால்ட் ட்ரம்பை இந்த டேமேஜிற்கான குற்றவாளியாக எடுத்து காட்டினால் கூட, இன்னொரு பக்கம் ரிப்பப்ளிகன்ஸ், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்புடைய அரசியல் கட்சி, அங்கிருந்தும் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக ஏராளமான கேள்விகள் வெளிவர தொடங்கிவிட்டது. ஆனால் உலக நாடுகள் எக்கேடு கெட்டு போனால் எங்களுக்கு என்ன? இஸ்ரேலுடைய நோக்கம் இந்த போர் நடந்து கொண்டே இருக்கணும். இந்த போருடைய ரெபுகேஷனை நீங்க பார்த்தீர்கள்னா, கடந்த 24 மணி நேரத்தில் பர் கேலன் டீசலுடைய விலை $5 உயர்ந்திருக்கிறது. இட் வாஸ் சம்வேர் அரவுண்ட் $2.3 per கேரல். இப்போ $5 உயர்ந்து விட்டது. திஸ் இஸ் வாட் த இம்பாக்ட் ஆன் அமெரிக்கா. 2022ஆம் ஆண்டு நடந்த இன்ஃப்ளேஷன், அதற்கு பின்பு எப்படி ஜோ பைடன் வெளியே போனாரோ அதே நிலையில் இன்னைக்கு அமெரிக்கா மீண்டும் போய் நிற்கிறது. இந்த மேப்பை பாருங்கள். ஒரு பக்கம் கத்தர், இன்னொரு பக்கம் ஈரான். இதற்கு நடுவே இருக்கக்கூடிய இடம்தான் ராஸ் லஃபான் என்கிற இந்த இடம். இதுல ஒரு பக்கம் நார்த் டோம் கேஸ் ஃபீல்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டு இருக்கு. ஜியோகிராபிக்கலி நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த ஒரே சோர்ஸ் ஆஃப் கேஸை
ஈரானும் எடுக்கிறது, அதே இடத்துல இருந்து கத்தரும் எடுக்கிறது. சவுத் சைட்ல இருக்கக்கூடிய இடம் ஈரானுக்கு போய் சேரும், நார்த் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் கத்தருக்கு போய் சேரும். சவுத் பார்ட்ஸ் ரிசர்வாயருடைய அந்த கெப்பாசிட்டி நீங்க பார்த்தீர்கள்னா 1800 ட்ரில்லியன் கியூபிக் ஃபீட். இப்போ இருக்கக்கூடிய யூசபிள் கேஸ், அந்த இடத்துல இருக்கக்கூடிய யூசபிள் கேஸ் இஸ் 1800 ட்ரில்லியன் கியூபிக் ஃபீட். இதை இன்னும் சிம்பிளாக நீங்க பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த உலகத்துடைய கேஸ் தேவையை அடுத்த 13 வருடத்திற்கு இந்த ஒற்றை ஃபீல்ட் பூர்த்தி செய்யும். அந்த அளவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஃபீல்ட். இதன் மீது தாக்குதல் நடந்த உடனே இங்கே எந்த விதமான கேஸும் இதற்கு மேல் எடுக்க முடியாது அடுத்த ஒரு சில வருடங்களுக்கு. பெர்ஷியன் கல்ஃப்ஸ் இந்த இடத்தில் 2002ஆம் ஆண்டிலிருந்து கேஸை எடுக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். 3/4 ஆஃப் ஈரானியன் கேஸ் ப்ரொடக்ஷன் இந்த இடத்திலிருந்து தான் வெளிவருகிறது. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா இஸ்ராயல் இந்த இடத்தில் ஏற்கனவே தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். சவுத் பார்ட்ஸ் மீது போன வருடம் ஜூன் மாதம் நடந்த அந்த 12 நாட்கள் நடந்த தாக்குதலில் இஸ்ரேல் இந்த தவறை ஏற்கனவே செய்திருக்கிறது. இந்த படத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா மறுபடியும் அதை பாருங்க, ஜியோகிராபிக்கலி எந்த அளவில் இது இருக்கிறது என்று. சவுத் பார்ட்ஸ் அண்ட் நார்த் பார்ட்ஸ் கேஸ் ஃபீல்ட் இஸ் சேம். 2 countries are sharing this area, so nobody can do it. கத்தர் இப்ப நேரடியாக இஸ்ரேலை கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். The way you are targeting the joint energy infrastructure, 2 நாடுகள் எங்கிருந்து அந்த கேஸை எடுக்கிறார்களோ அந்த இடத்தில் நீங்க இந்த டார்கெட்டை நடத்துவது ஒரு மிக டேஞ்சரஸான, மிகவும் irresponsible-ஆன விஷயம் என்று. அட்லீஸ்ட் கத்தர் now they came out and they spoke against Israel. இஸ்ரேல் வேறொரு போரை நடத்தி வருகிறது. அவர்களுக்கு இந்த ஆயில், கேஸ் இதை பற்றியெல்லாம் எந்த விதமான கவலையும் கிடையாது. அதை பற்றி இந்த பதிவின் கடைசியில் நீங்க பார்க்க போறீர்கள். ஈரானுடைய ரெட்டாலியேட்டரி அட்டாக்கை நீங்க பார்த்தீர்கள்னா ராஸ் லஃபான் கேஸ் ஃபெசிலிட்டி மீது எப்படி நடந்ததோ அதற்கு எதிராக கத்தர், this attack is not acceptable. The Iranian embassy have been declared persona non grata. இந்த தாக்குதலை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இதற்கு மேல் கொஞ்சம் போல இருக்கக்கூடிய அந்த நட்பு கூட, ஒரு ரிலேஷன்ஷிப் கூட ஈரான் கத்தருக்கு நடுவே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போனது. இதற்கு மேல் எந்த விதமான டிப்ளமேட்டிக் லாங்குவேஜ்ல நீங்க பார்த்தீர்கள்னா டிப்ளமேட்டிக் ரிலேஷன் between Qatar and Iran had been completely ended with this attack. இதற்கப்புறம் என்ன, கல்ஃப் நாடுகள் அனைவருமே ஒன்று கூடி ஈரான் மீது தாக்குதலை நடத்தி விடுவார்களா? இஸ்ரேல் இதைத்தானே நினைக்கிறது. அமெரிக்காவுடைய நோக்கம் இதுதானே. ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகள் ஈரான் மீது தாக்குதலை நடத்த வேண்டும். இஸ்ரேலுடைய நோக்கம் மற்ற நாடுகளை ப்ரொவோக் செய்து அவர்களை ஒரு இடத்திற்கு தள்ளி புஷ் செய்து ஈரான் மீது தாக்குதலை நடத்த வைக்க வேண்டும் என்று. இதை பற்றி இன்னும் ஆழமாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் அதற்கு முன்பு குளோபல் பிரைஸ் இதை பற்றியும் நீங்க பார்த்து விடுங்கள். ராஸ் லஃபான் காம்ப்ளெக்ஸ் அப்ராக்சிமேட்லி 80 கிலோமீட்டர், தோஹாலிருந்து 80 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த இடம், இங்கே தான் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. உலகத்தின் மிகப்பெரிய எல்என்ஜி ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி இந்த இடம்தான். உலகத்தில் இருக்கக்கூடிய 20% லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் எல்என்ஜி இந்த இடத்துல இருந்து தான் வெளிவருகிறது. அதாவது யூரோப்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மார்க்கெட், அங்க போகக்கூடிய கேஸ் இந்த ஒரே ஃபெசிலிட்டி வழியாக தான் போகிறது. ராஸ் லஃபான் இண்டஸ்ட்ரி சிட்டி கண்ட்ரோல்ஸ் 5th குளோபல் கேஸ் சப்ளை. இந்த ஒரே ஃபெசிலிட்டி உலகத்தில் இருக்கக்கூடிய 5வது மிகப்பெரிய கேஸ் சப்ளையை கண்ட்ரோல் செய்யக்கூடிய இடம். மார்ச் 2ஆம் தேதி இந்த அட்டாக் நடத்துவதற்கு முன்பே அல் ஜசீரா ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட்டை வெளியிட்டார்கள். இந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா கத்தருடைய வெல்த் இந்த இடத்துல தான் வெளிவருகிறது. இந்த இடத்தை வைத்துதான் கத்தர் இவ்வளோ பெரிய பணக்கார நாடாக மாறியது. மீனா அல் அஹமதி ஆயில் ரிஃபைனரி மீது இந்த தாக்குதல் குவைத்ல நடந்தது. ரியாத் சவுதி அரேபியால அங்க இந்த தாக்குதல் நடந்தது. அராம்கோ எக்ஸாக் ஃபெசிலிட்டியில் அங்க நடந்தது. அபுதாபி இங்கேயும் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்த அனைத்தையுமே நீங்க பார்க்கும்போது இந்த போர் இன்னும் எஸ்கலேட் ஆனால்
இந்த போருடைய இன்னொரு பக்கத்தை நீங்க பார்த்தீர்கள்ல, செக்யூரிட்டி கவுன்சில் சீஃப் ஈரான் கொடுத்த பதில். செக்யூரிட்டி கவுன்சில் சீஃப் மீது நீங்க தாக்குதலை நடத்துவீர்கள், எங்கள் மீது, எங்களுடைய கேஸ் ரிஃபைனரி மீது நீங்க தாக்குதலை நடத்துவீர்கள், ஒட்டுமொத்த ரீஜன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார்கள், எங்களை நீங்க அமைதியாக இருக்க சொல்லுகிறீர்களா? ஈரானுடைய இந்த பதில். இப்போ உங்களுடைய ஒரு கேள்வி இருக்கலாம், இந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்படும் என்று நீங்க கூறினீர்களே, அது எப்படி? இந்தியாவிற்கும் போர் நடக்கக்கூடிய இந்த இடத்திற்கும் கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு, நமக்கு எந்த விதமான பிரச்சனை வரக்கூடாது. இல்லை, இந்தியா ஒரு ஆயில் புவர் அண்ட் கேஸ் புவர் கண்ட்ரி. 40% எல்என்ஜி கத்தர்ல இருந்து மட்டுமே இந்தியாவிற்கு வருகிறது. எந்த இடத்தில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறதோ, பிப்ரவரி 2024ஆம் ஆண்டு ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்டை இந்தியா கத்தருடன் போட்டது எல்என்ஜிக்காக. இந்தியாவை சார்ந்த பெட்ரோநெட் எல்என்ஜி லிமிடெட் மற்றும் கத்தரில் இருக்கக்கூடிய கத்தர் எனர்ஜி 2 நாடுகளுக்கு நடுவே போட்ட ஒரு ஒப்பந்தம். அக்ரிமெண்ட் வாஸ் வர்த் $78 பில்லியன். இந்த ஒப்பந்தப்படி 7.5 மில்லியன் டன்ஸ் ஒவ்வொரு வருடத்திற்கும் எல்என்ஜி கத்தர் கொடுக்க போகிறதாக, இந்தியாவிற்கு 2048ஆம் ஆண்டு வரை இந்தியாவிற்கு இந்த கேஸ் சப்ளை தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கும் என்கிற இந்த அக்ரிமெண்ட்டை போட்டார்கள். இப்போ இந்த இடத்தில் தாக்குதல் நடந்துருச்சு. இந்த தாக்குதல் நடப்பதற்கு முன்பே நீங்க பார்த்தீர்கள்னா, இங்க எந்த விதமான கேஸ் ப்ரொடக்ஷனும் நடக்கவில்லை. இப்போ தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் அடுத்த 4-5 ஆண்டுகளுக்கு எந்த விதமான கேஸ் ப்ரொடக்ஷனும் இங்கிருந்து நடக்காது. இன்னும் எத்தனை நாட்கள் பிடிக்கும் என்று நீங்க பாருங்க. இது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூறியிருந்தேன், கேஸ் வெறும் காருக்காக ஃப்ளைட்டுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய விஷயம் அல்ல. ஃபர்டிலைசர், யூரியா, இது எல்லாமே பை ப்ராடக்ட் ஆஃப் பெட்ரோலியம். ஃபர்டிலைசர்ல இந்த இம்பேக்ட் வரும்போது, விவசாயத்திற்கு போடக்கூடிய இந்த யூரியா மற்ற பொருள்களில் இந்த இம்பேக்ட் வரும்போது, இந்தியாவுடைய விவசாய செலவுகள் அதிகரிக்கும். 70% இந்தியாவில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த ரன்னிங் காஸ்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் 70% கேஸ் ரெக்வயர்டு. 70%. அப்படி அந்த எண்ணெய்கள் கிடைக்கவில்லை என்றால், ஃபர்டிலைசர் கிடைக்கவில்லை என்றால், நம்ம தட்டில் வரக்கூடிய உணவு அதனுடைய விலையும் அதிகரிக்கும். Now you understand why I was telling you that India is also going to get impacted. இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய யூரியா இம்போர்ட்டர்களில் ஒன்று. அப்போ யூரியாவும் இதே பெட்ரோலியம் பை ப்ராடக்டாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதற்கான விலையும் உயரும், ஃபர்டிலைசர் பிரைஸும் அதிகரிக்கும். இந்த இரண்டே வைத்து நீங்க பாருங்கள் எந்த அளவில் இந்த லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் இந்தியாவிற்கு முக்கியம் என்று. ஏற்கனவே இந்தியன் ஸ்டீல் அசோசியேஷன் ஒரு வார்னிங்கை கொடுத்து விட்டார்கள். ப்ரோபிலேன் அண்ட் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், ஸ்டீல் செக்டர், மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ், இந்த அனைத்திற்குமே இந்த பாதிப்பு ஏற்பட இருக்கிறது. பல நபர்கள் இங்கே வேலை பார்க்கிறார்கள், அப்போ அவர்களுடைய வேலை வாய்ப்பும் பறிக்கப்படும். இது எல்லாமே இந்தியாவிற்கு வரக்கூடிய இம்பாக்ட்ஸ்கள் மட்டுமே. ரஸ் லஃபான் என்கிற இடத்தில் இன்னைக்கு இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியதோ, அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா அனைத்து முஸ்லிம் அரபு நாடுகளையும் ஒன்று கூட்டி ஒரு மீட்டிங்கை போட இருந்தார்கள் ரியாத்ல. அந்த பக்கம் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த பக்கம் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்துகிறது. உடனடியாக என்ன, இஸ்ரேல் ஈரானை தாக்க, ஈரான் இஸ்ரேலை தாக்குகிறது. அப்போ இந்த போர் அடுத்த கட்டத்திற்கு நழுவுது. நீங்க தொடர்ந்து நீங்க பார்த்தீர்கள்ல, இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த போர் நிறுத்தப்படக்கூடாது. அப்படி போர் நிறுத்தப்பட்டால் அவர்களுடைய இன்னொரு நோக்கம், பின்னாடி வெஸ்ட் பேங்கை அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள், லெபனானை கைப்பற்றியிருக்கிறார்கள், இன்னொரு காசாவை உருவாக்கக்கூடிய வேலையை அவர்கள் பார்த்து வருகிறார்கள். இதற்கு பின்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா, அலி லாரிசானியை 3 நாட்களுக்கு முன்பு கொண்டார்கள். அலி லாரிசானி இந்த பேச்சுவார்த்தையும் போது மற்ற நாடுகள் போய் இப்ப ஈரானிடம் பேசணும்னு யார்கிட்ட போய் பேசுவார்கள்? அலி லாரிசானி போன்ற ஒரு சீனியர் நபர் மீது. ஏன்னா பேக்டோர்ல அலி லாரிசானி சீஸ்ஃபயருக்கான வேலைகளை பார்த்து வந்தார், மற்ற நாடுகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார். யார் இது போன்ற ஒரு ஃபேஸை வைத்திருக்கிறாரோ, யார் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார்களோ, பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பே இஸ்ரேல் அந்த நபரை கொன்று விடுகிறது. அயத்துல்லா அலி கமேனி அவரை கொன்றதும் இதே காரணம் தான். ஏன்னா ஈரானுடன் ஒரு பேலன்ஸ்டான
ரிலேஷன்ஷிப்பை ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்பு வைக்கக்கூடிய ஒரே நபர் அயத்துல்லா அலி கமெனியாக இருந்தார். அடுத்தபடியாக அலி லாரிசானியாக இருந்தார். இது போன்ற நபர்களை அடுத்தடுத்து டார்கெட் செய்யக்கூடிய விஷயம் இஸ்ரேல் பார்ப்பதற்கான காரணம், இந்த போர் நிறுத்தப்படக்கூடாது, எந்த விதமான சீஸ்ஃபயரும் நடக்கக்கூடாது. ஏன்னா இஸ்ரேலுடைய நோக்கம் எண்ணெய் கிடையாது, அவர்களுடைய நோக்கம் வேற. இந்த இடத்தில் ஜெர்மனி கொடுத்த பதில் என்ன? 21 நாட்கள் ஆகிவிட்டது. ட்ரம்பிடம் ஒரு சிறிய கன்வின்சிங்கான பிளான் இதுவரை வெளிவரவில்லை. அதனால் நாங்கள் எந்த விதமான சப்போர்ட்டையும் எங்களுக்கு கொடுக்க மாட்டோம். இன்னொரு பக்கம் எமானுவல் மேக்ரோன், பிரான்ஸ் நாட்டின் பிரைம் மினிஸ்டர், இவர் கொடுக்கக்கூடிய பதில், இட் இஸ் அவர் காமன் இன்ட்ரெஸ்ட் டு இம்ப்ளிமெண்ட் விதவுட் டிலே த மெரிட்டோரியம் ஆன் ஸ்ட்ரைக்ஸ் டார்கெட்டிங் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நாங்கள் இதை கடுமையாக கண்டிக்கிறோம். அமெரிக்காவுடைய பிரச்சனை எது? நாங்கள் எந்த விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். வாஷிங்டன் எங்களை கன்சல்ட் செய்யவில்லை இந்த போரை தொடங்குவதற்கு முன்பு. ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் இதற்கான எந்த விதமான அசிஸ்டன்ஸும் கொடுக்க மாட்டோம். ஜெர்மனியை சார்ந்த சான்சலர்ஸ் உட்பட அவர்கள் கொடுக்கக்கூடிய பதில், we will not assist in this. இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ரெப்புகேஷனை பார்த்த உடனே டொனால்ட் ட்ரம்ப் ஒரு குட் காப் பேட் காப்கான அந்த வேலையில் இறங்கிவிட்டார். இஸ்ரேல் கோபத்தில் இந்த தாக்குதலை நடத்திவிட்டது. எங்களுக்கும் இதற்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது, எங்களிடம் எந்த விதமான கன்சல்டேஷனும் இவர்கள் செய்யவில்லை. இதை உங்களால் நம்ப முடியுமா? டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வைத்த அடுத்த வார்த்தை, சவுத் பார்ஸில் நடந்த இந்த தாக்குதலுக்கு எங்களுக்கு எந்த சம்மதமும் கிடையாது. ஐ ரிக்வெஸ்ட் ஈரான் நாட் டு ரெட்டாலியேட். இஸ்ரேல் உங்கள் மீது இதற்கு மேல் தாக்குதலை நடத்தாதபடி நான் பார்த்துக் கொள்கிறேன், ஆனால் ஈரானும் இந்த ரிட்டாலியேஷனை தடுத்து நிறுத்தணும். இல்லை என்றால் இஸ்ரேலிடம் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்த மாட்டோம், அவங்கள்ட்ட எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம், நேரடியாக நாங்களும் தாக்குதலை நடத்தும். தட் மீன்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் had agreed to one thing. He accepted one thing, that அமெரிக்காவில் நடக்கக்கூடிய எந்த விஷயமாக இருக்கட்டும், அமெரிக்காவுடைய எந்த முடிவாக இருக்கட்டும், அது இஸ்ரேலுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படிதான் நடக்கிறது. This is what Donald Trump had said. We will not ask Israel before attacking you. See how important is this? Now Qatar is saying civilian infrastructure that you are attacking is absolutely not right. எப்படி இதே சிவிலியன் லெபனான்ல கிடையாது, வெஸ்ட் பேங்க்ல கிடையாது, காசாவில் கிடையாது. அன்னைக்கு கத்தர் ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்களா, ஈரான் இஸ் பிளேமிங் இஸ்ரேல். இஸ்ரேல் தான் இதற்கான காரணம் என்று ஈரான் எடுத்து வைக்கிறது. இஸ்ரேல் has no regard for repercussions of normalization its heinous method of terror. இஸ்ரேல் ஒரு துளி கூட கவலைப்படாமல், இதற்கான ரெப்ளிகேஷன் எந்த அளவில் வரும் என்று கூட பார்க்காமல் இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். We are not Gaza. நாங்க காசா கிடையாது. ஈரானை நீங்க லெபனானாக பார்க்கக்கூடாது, ஈரானை நீங்க வெஸ்ட் பேங்காக பார்க்கக்கூடாது. நிச்சயமாக உங்களுடைய புருட்டாலிட்டியை நாங்க பொறுத்து கொள்ள மாட்டோம். எங்கள் மீது தாக்குதல் நடக்கும்போது நாங்க ரிட்டாலியேட் செய்வோம். இந்த நிலை 21வது நாளில் நீங்க பார்த்து வருகிறீர்கள். இப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே ஒரு சில கேள்விகளை சிந்தித்ததற்கான கமெண்டில் பதில் கொடுங்கள். 21 நாட்களாக இந்த போரை பற்றி நாங்க அடுத்தடுத்து செய்திகளை போட்டு வருகிறோம். டெரர் ஸ்டேட்டை நீங்க எந்த ஸ்டேட்டாக பார்க்கிறீர்கள்? அமெரிக்கா ஒரு டெரர் ஸ்டேட்டா, இஸ்ரேல் டெரர் ஸ்டேட்டா, அல்ல ஈரான் டெரர் ஸ்டேட்டா? இந்த பதிலை நீங்க நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். அதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா காசா, லெபனான், வெஸ்ட் பேங்க் இது போன்ற நாடுகளிலும் இதே போன்ற அராஜகம் நடந்தது. அன்னைக்கு உலகத்தில் இந்த அளவில் ரெப்ளிகேஷன் நடக்கவில்லை, இந்த அளவில் பேசும் பொருளாகவும் மாறவில்லை. இதே ஈரான் பதில் தாக்குதலை கொடுக்காமல் இருந்திருந்தால் ஈரானையும் காசா, லெபனான், வெஸ்ட் பேங்க் போன்றுதான் நீங்க பார்த்திருப்பீர்கள். ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் நபர்கள் தன்னுடைய வீடு வாசல்களை இழந்து விட்டார்கள், இப்ப வேற இடத்துக்கு போய்விட்டார்கள் என்கிற ஒரு செய்தியாக தான் நீங்க பார்த்திருப்பீர்கள். ஆனால் ஈரான் அடுத்தடுத்து பதிலடியை கொடுக்கும் போதுதான் இது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. நவ் ட்ரம்ப் அங்கிள் இஸ் ஆங்கிரி என்கிற இந்த விஷயம், இஸ்ரேல் மீது ட்ரம்ப் அங்கிள் இஸ் ஆங்கிரி என்கிற விஷயத்தை ஒட்டுமொத்த குளோபல் மீடியா கவர் செய்து வருகிறது. குளோபல் மீடியாவில் ட்ரம்ப் அங்கிள் கூறக்கூடிய விஷயம், எனக்கு இவர்கள் செய்ததெல்லாம் பிடிக்கவில்லை. தட் இஸ் வாட் குட் காப் அண்ட் பேட் காப்.
If Donald Trump wants to end this war, he can do it in a minute. இஸ்ரேலுடன் எங்களுடைய ஆர்மி, யூ கேன் கண்டினியூ அட்டாக்கிங் ஈரான், அது வேற. நீங்க தொடர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாம். யூ வாண்ட் ஆயில் ஃப்ரம் தேர். ஆனால் இஸ்ரேலிற்கு நாங்க எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டோம் என்கிற ஒரு வார்த்தை நீங்க கூறினாலே போதும், இந்த போர் அன்னைக்கு அந்த நிமிஷத்திலேயே முடிந்து போகும். ஆனால் ட்ரம்ப் இதை செய்ய மாட்டார். எந்த நிமிஷம் வரை அமெரிக்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட் கவரவில்லையோ, எந்த நிமிஷம் வரை ஆயில் பிரைசஸ் ஆகாயத்தை தொடவில்லையோ, அன்னைக்கு வரை டொனால்ட் ட்ரம்ப் இதே போன்று பொய்களை, கட்டுக்கதைகளை பேசிக்கொண்டுதான் இருப்பார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ்கள் நேரடியாக நேதன்யாகு, ட்ரம்ப் இந்த இரண்டு நபர்களை தான் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கான காரணமாக எடுத்து காட்டுகிறார்கள். நேதன்யாகு, ட்ரம்ப் இரண்டு நபர்களுமே ஒவ்வொரு நாளும் தொலைபேசிகளில் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இரண்டு பேருமே ஏற்கனவே போட்ட பிளான் படி, திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திற்கு முன்பு இவர்கள் நடிப்பது ஒரு நாடகம் மட்டும்தான். இது எல்லாமே ப்ரீ பிளான். ஏன்னா இதே போன்ற ஸ்டேட்மெண்ட்டை போன வருடம் ஜூன் மாதமும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். 12வது நாள் பெரிய பெரிய வெடிகுண்டுகளை அமெரிக்கா போய் போட்டது ஈரான் மீது. அடுத்த ஒரு சில நிமிடத்திலே சீஸ்ஃபயரை அறிவித்து விட்டார் டொனால்ட் ட்ரம்ப். ஒரு சில மணி நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, இஸ்ரேல் அந்த சீஸ்ஃபயரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அங்கிருந்து பாம்புகளை போட்டு ஈரான் மீது தாக்குதலை நடத்திய போது இதே போன்ற டயலாக் தான் டொனால்ட் ட்ரம்ப் அன்னைக்கும் கூறியிருந்தார். Israel, do not drop those bombs. If you do it, is a major violation. Bring your pilot home now. Donald Trump. இதற்கு மேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்தக்கூடாது. அப்படி நீங்க அனுப்பின அந்த விமானங்களை, பைலட்ஸ்களை உடனுக்குடன் வீட்டுக்கு வர சொல்லுங்கள், நாட்டுக்கு வர சொல்லுங்கள். இதே போன்ற நாடகம் தான் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே செய்திருக்கிறார். அப்ப இந்த நாடகத்தை எப்படி நீங்க பார்ப்பீர்கள்? பேசிக்கலி இஸ்ரேல் ஒரு வேற போரை நடத்தி வருகிறது, அமெரிக்கா ஒரு வேற போரை நடத்தி வருகிறது. இஸ்ரேலுடைய நோக்கம் வேற, அமெரிக்கா அந்த நோக்கத்திற்கு அமைதியான முறையில் சீக்கிரட்டாக கை கொடுத்து வருகிறது. இதுதான் இந்த ஒட்டுமொத்த போருக்கான ஒரு விடயம். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா, பென்டகன் நீட்ஸ் $200 billion ஃபார் திஸ் ஈரான் வார். $200 billion அமெரிக்காவிற்கு தேவை இந்த போரை நடத்தி முடிப்பதற்காக. இந்த போரை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா, அமெரிக்காவிற்கு தேவைப்படக்கூடிய பணம் ஈரானுடைய 50% ஜிடிபி. இந்த பணம் எங்கிருந்து வரும்? நிச்சயமாக அமெரிக்காவின் டாக்ஸ் பேயர்ஸ்கள் இந்த பணத்தை கொடுப்பார்கள். நீங்களும் கொடுப்போம், நானும் கொடுப்பேன் இந்த போருக்காக. இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, இஸ்ரேலுடைய ஒரு மிகப்பெரிய நோக்கம் த கிரேட் இஸ்ரேல் என்கிற இந்த கான்செப்ட். அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். தயவு செய்து அந்த வீடியோவை நீங்க போய் பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த கிரேட் இஸ்ரேல் என்கிற இந்த கான்செப்டை வைத்துதான் நேதன்யாகு ஒட்டுமொத்த உலகத்தையே இந்த போரில் தள்ளிவிட்டு தன்னுடைய லாபத்தை பார்க்கிறார். ஜோய் கென்ட் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டார். ஜோய் கென்ட் அமெரிக்காவின் ஒரு உயர் அதிகாரி, டொனால்ட் ட்ரம்பிற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர். டொனால்ட் ட்ரம்ப், அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தியக்கூடிய இந்த போர் தவறானது என்கிற அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு அவரிடம் எடுத்துக்காட்ட பார்த்தார். ஆனால் எதுவுமே நடக்காத பட்சத்தில் இவர் ரெசிக்னேஷனை கொடுத்தார். I decided to resign from my position as Director of National Counter-Terrorism Center, effective today. He was the Director of National Counter-Terrorism and he resigned. I cannot in good consciousness support the ongoing war in Iran. Iran posed no imminent threat to our nation. என்னுடைய பார்வையில் ஈரானால் அமெரிக்காவிற்கு எந்த விதமான த்ரெட்டும் கிடையாது. ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக எந்த விதமான சதியும் செய்யவில்லை. இந்த ஒட்டுமொத்த விஷயமே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஜூயிஷ் லாபி அமெரிக்காவுடைய பவர்ஃபுல் லாபியுடன் கைகோர்த்து இந்த போரை நடத்துகிறார்கள். இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் நான் வெளியேறுகிறேன். I resign. This is what the situation in America today. 21 நாட்கள் ஆகிவிட்டது. இதற்கு மேல் போர் நிறுத்தப்படுமா, தடுக்கப்படுமா, சீஸ்ஃபயர் நடக்குமா? ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஏன்னா
இந்த தருணத்தில் நீங்க பார்த்தீர்கள்ல இந்த போர் இன்னும் ஒரு 10 நாட்கள் 20 நாட்கள் நீடிக்கும் என்பதை தான் நாம் பார்த்து வருகிறோம். இன்னைக்கே சீஸ்ஃபயரை அறிவித்தால் கூட எந்த டேமேஜை கடந்த 24 மணி நேரத்தில் இவர்கள் நடத்தியிருக்கிறார்களோ இந்த டேமேஜ்ல இருந்து மீட்டு வருவதற்காக இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் பிடிக்கும். அப்போ அடுத்த 5 ஆண்டுகள் வரை வேலைவாய்ப்பு, விலைவாசி, பெட்ரோல் டீசலின் விலை, கச்சா எண்ணெயின் விலை, இதை வைத்து ஒட்டுமொத்த உலகத்துடைய குளோபல் எக்கனாமி எந்த அளவில் பாதாளத்தில் போக போகிறது என்று நீங்க பாருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.